நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய கல்பை வெளியே எடுத்து அவருடைய ஹார்ட்டை வெளியே எடுத்து ஜம்ஜம் நீர்ல சுத்தம் பண்ணி திருப்பி உள்ள வச்சு மலக்குகள் தடவுன உடனே சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி. அதான் அல்லாவுடைய ஆப்ரேஷன். நமக்கு கத்தி வேணும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு, அல்லாவுக்கு கத்தி தேவையில்லை, சொல்லு ஒன்னே போதுமானது. ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். அப்படி சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்ன உடனே ஒரு பெண்ணாக அழகிய ஒரு தோற்றத்துல ஒரு பெண்ணை படைச்சி அவர் முன்னாடி நிக்க வைக்கிறான். எழுந்தவுடன் அந்த பெண்ணை பார்க்கிறார். மின்னின்த யார் நீ அப்படின்னு கேட்கிறாரு. அரபில மின்னின்த அப்படின்னா யார் நீ என்ற அர்த்தம். அவங்க சொல்றாங்க, என் பேர் ஹவ்வா அப்படிங்கிறாங்க. உன்னை எதற்கு அல்லாஹ் படைச்சான்னு கேட்கிறாரு. அல்லாஹ் இவரை படைச்சிட்டான், ஆனா ஒரு பெண் நம்மளுடைய தோற்றத்துக்கு மாற்றமா இருக்குது, உன்னை எதற்காக அல்லாஹ் படைச்சான்னு அவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, உன்னுடன் நான் சந்தோஷமாக வாழ்வதற்குன்னு பதில் சொல்றாங்க. பாருங்க மனைவியுடைய பதில் எப்படி இருக்கு. மனைவியை சந்தோஷப்படுத்துவதுதான் கணவனுக்கு கடமை. அந்த இடத்துல இதுல பெரிய ஒரு விஷயம் இருக்குது. எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? மாஷா அல்லாஹ், உன்னுடன் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இருவரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். ஆதம் ஹவ்வாவை அழைத்து இருவருமே அங்கே செல்லுங்கள். எங்க? சொர்க்கத்தில் அல்லாஹ் அனுப்புறான். அவர்களை படைத்து இந்த சொர்க்கத்தில் நீங்கள் வாழுங்கள், இருவரும் விரும்பியவாறு நீங்கள் இதற்குள் வாழுங்கள், உங்களுக்கு பிடித்ததை உண்ணுங்கள், புசியுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டுறான். உத்தரவிட்ட உடனே இவங்க போய் அந்த மாதிரி உள்ள போறாங்க. அப்ப கூப்பிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றான். ஒரே ஒரு உத்தரவிடுறான், எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டான். ஒரே ஒரு உத்தரவு, ஒரு மரத்தை கை காட்டி, இந்த மரம் சொல்லல அல்லாஹ், அந்த மரத்தின் அருகே நெருங்காதீர்கள், அந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் உத்தரவிடுறான். இது பைபிள்லயும் வருது இந்த வசனம். கிறிஸ்துவர்களுக்கும் தெரியும் இந்த விஷயம். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள்னு வரும். அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. ஆதமோ நம்மளுடைய தாய் தந்தை. அப்போ வலா எலும்புலேருந்து அல்லாஹ் துணைவியை படைச்சு அது உள்ள விட்டாச்சு. இப்ப தம்பியோட கேள்வி என்னன்னா, வலா எலும்புலேருந்து தானே துணைவியை படைச்சுன்னு சொல்றான்ல. இப்ப நமக்கு ஒரு துணைவி இல்லைன்னா இன்னொரு துணைவி, 4 மனைவி வரைக்கும் திருமணம் பண்ணலாம் அனுமதி இருக்குன்னு மார்க்கம் சொல்லுது இல்ல. அந்த அடிப்படையில அப்ப 4 வலா எலும்பு அல்லாஹ் படைச்சானா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அவருடைய கேள்வி. அது அப்படி அல்ல, ஆதமுக்கு மட்டும்தான் அது. ஆதமில் இருந்து, அதாவது அல்லாஹ் எப்படி படைச்சாங்கிறான், மண்ணால படைச்சாங்கிறான், நீர்னால படைச்சாங்கிறான், அப்புறம் விந்து துளியிலேருந்து படைச்சாங்கிறான். எல்லாமே ஒரே செய்தி தான். மண்ணால படைக்கும் போது தண்ணீரை ஊற்றி குழைச்சி மண்ணு தண்ணி அப்புறம் விந்து துளி, மண்ணும் தண்ணியும் கலந்து தானே பொம்மையை செய்ய முடியும். மனித ரூபத்தை செஞ்சான்ல. அப்ப மண்ணால் படைச்சதும் நீரால் படைச்சதும் ரெண்டும் ஒண்ணுதான். கொதித்தெழுந்து வரக்கூடிய விந்து துளியில் இருந்து உங்களை படைத்திருக்கிறேன் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஒன்றா இணைஞ்சாங்கல்ல இந்த உலகத்துக்கு வந்து. என்ன அப்போ விந்து துளி மூலியமா தானே குழந்தை உண்டாயி ஹாபிலும் காபிலும் பிறந்தாங்க. புரிஞ்சிருக்காப்பா? அப்போ விந்து துளியிலிருந்து இந்த பூமியில் பழகி பெருக செஞ்ச மனிதர்கள் என்பது அல்லாஹ்வுடைய கரத்தினால இல்ல. முதலாக படைச்சதுதான் அல்லாஹ்வுடைய கரம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வலா எலும்புல எடுத்து துணிவை கொடுத்தான். ஆனா நமக்கு எப்படின்னாக்கா, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை வந்து 1 மனைவி 2 மனைவி 2 மனைவி 3 மனைவி வரைக்கும் 4 மனைவி வரைக்கும் கட்டலான்னு உத்தரவு இருக்கு. ஆனா நபிமார்களுக்கு வரமுறை கிடையாது. அவங்களுக்கு எத்தனை மனைவி வேணுமோ அவங்க, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 11 மனைவிமார்கள் இருந்தா சொல்லப்படுது இல்ல, அதெல்லாம் வந்து இந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, நபிமாருடைய மனைவி என்ற அந்தஸ்து அடையத்துக்கு விருப்பப்பட்டு அவங்களே திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறான். அந்த மாதிரியான மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி, அது முதல் மனைவியே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, இன்னும் தனக்கு பணிப்பெண்ணாக கொடுத்தது குழந்தை இல்லைண்டு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இன்னைக்கு பொதுவாகவே கடவுள்லாம் எடுத்தீங்கன்னா முருகனுக்கு 2 பொண்டாட்டி, நம்ம சிவனுக்கு 2 பொண்டாட்டி அப்படின்லாம் சொல்லப்படுது இல்ல. அதனால மனைவிங்கிறது வந்து 2 மனைவிகள் இருப்பது, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது இருந்தா உலகம் பழுகாது. ஒருத்தனுக்கு 4 அப்படின்னா பெருகி பெருக செய்யும். 4 மனைவி இருந்துச்சுன்னா 4 பேருக்கும் 10 புள்ள பிறந்தனா 40 புள்ளை ஆயிடுதுல்ல, அந்த மாதிரி. அப்ப ஆரம்பத்துலதான் அந்த சட்டங்கள் வந்து அல்லாஹ் விட்டுருந்தான், இந்த மனித குலம் பெருகுன்னு. அதுக்கப்புறம் சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்து நிர்ணயம் படுத்துறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்லாம் துவங்குது. இஸ்லாத்துடைய முடிவு எங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட. அப்போ வலா எலும்பில் இருந்து படைச்சான் என்பது ஆதம் ஹவ்வாக்கு மட்டுமே பொருந்தும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அவங்க தான் வலா எலும்புல எடுத்து படைச்சாங்க. ஆனா நமக்கு வலா எலும்பிலிருந்து எடுத்து படைத்தது என்ன நோக்கம்னா, வளைந்த எலும்பினால் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அர்த்தம். வலா எலும்பு வளைந்த எலும்பால் படைக்கப்பட்டிருக்கிறாள். பெண்ணாகப்பட்டவள் வலா எலும்பினால் படைக்கப்பட்டதனால் அவள் வளைந்து கொடுப்பாள். நீ எத்தனை பெண்ணுகிட்ட போயிட்டு வந்தாலும் சரி, பொண்டாட்டி ஏமாத்தி நீ துரோகம் பண்ணிட்டு எந்த போயிட்டு வந்தாலும் போய் அது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்றேன்னு கேட்டா கூட அப்படி தாண்டி பண்ணுவேன், நான் ஆம்பளடி அப்படின்னு பேசக்கூடிய கர்வம் பிடிச்சவனா இருக்கான்ல, அவனுக்குலாம் இது உதாரணம். அப்படி இருந்து கடைசியா அவர் எங்க வருவாரு, பப்பாட்டிக்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி அவர் தெருவில் விட்ட பிறகு வருவாரு, உன் அருமை தெரியலையே மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஏத்துக்குவா மனைவி. தெரியாம ஒரு தவறு ஏதோ ஒரு ஸ்லிப் ஆயிடுறா பொண்டாட்டி, புருஷங்காரன் ஏத்துக்க மாட்டான். இங்க ஆம்பளை டெம்பரா நிப்பான், பெண் வளைஞ்சு கொடுப்பாள். வளைந்த எலும்பினால் படைச்சதற்கான அர்த்தம் இதுதான். ஒவ்வொரு மனைவிக்காகவும் ஒவ்வொருத்தனுடைய வலா எலும்புல இருந்து உண்டானது அர்த்தம் இல்ல. வளைந்த எலும்பினால் படைச்சது என்பது இதுதான் அர்த்தம். அவர் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் இதுதான். ஒவ்வொரு ஆணுக்குமே மனைவி என்பவள் வலா எலும்பினால் படைக்கப்பட்டால், வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டால் வளைந்து கொடுப்பாள். அவளை அதிகமாக நீங்க வளைத்தால் உடைந்து விடுவாள். இதான், தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? இப்ப ஆதமை படைத்ததிலிருந்து ஹவ்வாவை படைத்ததிலிருந்து அவருடைய கேள்வி என்னன்னா நல்லா தெளிவா விளங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை வளைந்த எலும்பினால் படைச்சது போல நமக்கும் மனைவிமார்கள் வலா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்காங்கன்னாக்கா, நமக்கு 2-3 பொண்டாட்டி வந்துருச்சுன்னா அப்போ ஒவ்வொரு 3 வலா எலும்பு எடுத்து அல்லாஹ் படைச்சானான்னு கேள்வி. அதுக்கு தான் நம்ம தெளிவான விளக்கத்தை முழுமையாக கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லாஹ் கரத்தினால் படைக்கப்பட்டதற்கும் அல்லாஹ் கரத்தினால்